ஓட்டுக்கு பணத்தை கொடுத்து இன்னைக்கு வந்து எம்எல்ஏ உட்காந்துருக்கேன். புறம்போக்கு நாய். யார மூத்திரத்தை குடிக்க சொல்ற? உன்னதான் குடிக்க சொல்ற. என்ன தானா? அண்ணே உதயநிதிக்கு இந்த பதிவே உன் கட்சிக்காரனே இந்த திமுக காரனே சொல்றேன். ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஏண்டா நாயே, ஒத்த காசு செலவு பண்ணாம 100க்கு மேல ஓட்ட வாங்கி உட்கார்ந்துருக்கானே அவன போய் மிரட்ட. பிரதேச நாயே, உன் கட்சியில உள்ள எவனா பணம் கொடுக்காம வந்தான்? அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்னு சொன்னா சொல்லட்டுமா? அறிவில்லை அவனுக்கு. உங்க மத்தியில வளாவ முடியாதா? இனிமேல் நான் இங்க வர மாட்டேன்டா. எவனா இருந்தாலும் ஏன் அங்க வச்சுக்கிறா உங்கள. என்ன சண்டை போடாம போறீங்க? பீத்தே தப்பா கத்து வச்சிருக்கான்டா. இவங்கிட்ட போய் சண்டை போட்டா நான் கத்து வச்சிருக்க தொழிலுக்கே கேவலண்டா. உனக்கு என்ன தம்பி பிரச்சனை? ஒரு சின்ன பிரச்சனை. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதனால அவன சொல்லி இருக்க முடியுமா? நீ முருகா அரோகரான்னு சொன்னா என் முகம் தான் வரும். முருகான்னு நீ கத்துனீன்னா நான் தான் வந்து போவேன். வேணா கேட்டு பாரு. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்து நீங்க சட்டு முட்டு வாங்க. எங்க வெயிட் பண்றேன். புரட்சி என்பது தலைகள் மாற்றம். சும்மா போட்டு பேசிட்டு இருக்கான். சீமா ரொம்ப நாளா போயிட்டு இருக்காரு. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற. என்ன லுக்கு? நீ வாய்ப்பு தரல. சரியா வாழ்ந்துட்டு ஐயா ஸ்டாலின் ஆட்சியில் 5 வருஷம் வாழ்ந்துட்டு அந்த ஐயா எடப்பாடி 4 வருஷம் ஆண்டு ஒரு தடவை கொடுத்து பாரு. எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு திறமை இருந்தாலும் வாய்ப்பு இல்லைன்னா எப்படி வெளியில தெரியும்? நானும் 15 வருஷமா கத்துறேன். இதுக்கு மேல கத்தவே முடியாத அளவுக்கு கத்திட்டேன். அதுக்கு என்னங்கிறப்ப பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. என்னடா அது கரியாலன் மேஜிக் சோன் போடுறதுக்கு பதிலா சிரியாலன் சோன் போட்டிருக்கிறீங்க? நீ வாய்ப்பு தரல. 15 வருஷமா உங்களை இந்த கரியாலன் மேஜிக் ஷோ மாதிரி தான் மக்கள் பாக்குறாங்க. ஒரு தடவை கொடுத்து பாரு. எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல. எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது இழிவு. ஆமா கேட்க மறந்துட்டேன். நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஆடு மாடு வளர்த்தல். பேசுனா